ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த ஆடி மாதம் நம்ம நிறைய விசேஷமான நாட்களை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஃபஸ்ட் வீக் ஆடி நான் காமாட்சி அம்மன் கோவில் போயிருந்தேன். வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். செகண்ட் வீக் ஆடி நான் ஃப்ரைடே வந்து என்ன பண்ணேன் அப்படின்றத விலாகாக வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அகெயின் இன்னைக்கு இது தேர்ட் வீக் ஆடியோடைய வெள்ளிக்கிழமை பூஜை. நிலவாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு காமிச்சிடுறேன். ரிப்பீட்டடாக நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் பண்ணுற பூஜை பிரசாதம் இதெல்லாம் வந்து எப்பயும் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் இன்னைக்கு வந்து நான் படிக்கோலம் போட்டிருக்கேன். அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து மாவு கோலம் வந்து இந்த ஒயிட் கலர் ஃப்ளோரில் போட்டால் பளிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக தெரியுங்க. நீங்கள் நல்ல பச்சரிசி மாவு வந்து கலந்துக்கணும். அதாவது பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி திக்காக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மார்பிள் ஃப்ளோரில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு காவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக, அது காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும், ஐஸ்வர்யமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 or 2 வந்து வந்திருக்கு. அதுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரோடைய சஜஷன்ஸ் அண்ட் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 2-3 கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இதுவாக போட்டிருந்தாங்க. பட் நான் அதுக்கான ரிப்ளையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 4th கமெண்ட்டாக அவங்க கேட்டது என்னென்னா, நீங்கள் ஏன் என்னுடைய மெசேஜை வந்து பாஸ் பண்ணலை, அதாவது வியூ காமிக்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பின் பண்ணியிருக்கேன். அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் சிங்க் டேப் கிட்ட வந்து ஒரு பூஜை பண்ணியிருப்பேன். அதை ரீலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அது பின் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அது ஷேரிங் ஆகணும். நிறைய விஷயம் வந்து நம்ம அது ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடைக்கும். எதுக்கு நம்ம இந்த மாதிரி பூஜைகள்லாம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு சில விஷயத்த நான் வீட்டில் எப்படி பண்ணுறேனோ அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ரொம்ப சின்ன பொண்ணு தான், அவங்க வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க, வந்து தாம்பூலம் வாங்கிக்கோங்கன்னு. கண்டினியூஸாக நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னால் கூட இன்னைக்கு மார்னிங்கில் இருந்து 3-4 தடவை வந்து கால் பண்ணிட்டாங்க. அக்கா மறந்துடாதீங்க, தயவுசெய்து வீட்டுக்கு வந்துருங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பு கொடுக்கறதுக்கு நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆசையாகவும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாகவும் இருந்தது. அவங்களுடைய டாட்டருக்கும் வந்து பொட்டு வச்சு விட சொன்னாங்க. இப்போ நம்ம சின்ன வயசு ஸ்டேஜில் இருந்து மதர்ஹுட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு புது விஷயமா தான் இருந்தது. ஸோ அந்த பாப்பாக்கும் நான் பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிவிட்டு அந்த தாம்பூலம் வாங்கிக்கிட்டேன். தாம்பூலம் கொடுக்கறது அவ்வளோ நல்லது. நானும் வந்து என்னோட ரீல்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிறது தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இது தேர்ட் வீக் ஆடி வெள்ளி இல்லைங்களா, பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு எப்பயுமே போகிறது வழக்கம். அதனால் கோவிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோவிலும் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லை அம்மன். இங்கே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு ராகு கால பூஜை ரெகுலராக நடக்கும். ஸோ அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்ன நினைக்கிறோமோ அந்த 9 வீக்ஸ் விளக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த விஷயம் வந்து நடந்துடும். அதுக்கடுத்து இங்கே பிரித்யங்கரா அண்டு வராகி அம்மன் வச்சுருக்காங்க. சின்ன கோவிலாக இருந்தாலும் இங்கே இருக்கிற சக்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ அபூர்வமாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்க கோவில்கள், வெளியூர் கோவில்கள்லாம் போனால் கூட வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே எல்லையம்மன் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு அந்த வீக்கான வேலைகள்லாம், அதாவது பூஜைகள்லாம் வந்து கோவிலில் செய்ய வேண்டியதை செஞ்சுப்பேன். ஸோ அது என்னுடைய ஹேபிட். வீட்டில் எப்படி நம்ம பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு வந்து, இந்த அம்மனுக்கு வந்து நான் ஒவ்வொரு வாரமும் எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு நான் செஞ்சுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு பாசிட்டிவாக அமையும். ஓகே, சாமி மட்டும்தான் கும்பிடுறோமா, வேறு வேலையே கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில கேள்விகள் இருக்குது. கிடையாது. என்னுடைய ஆர்டர்ஸ் வந்து எல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த பூஜை வேலைகள்லாம் நான் முடிச்சிருக்கேன்.
அதையும் ஏன் இன்க்ளூட் பண்ணுறேன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய வீடியோஸில் தனியாக வீடியோஸில் வரும், வ்ளாக்ஸில் வரும். அண்ட் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து புக் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வ்ளாக்ஸில், அதாவது சில பர்டிகுலர் வ்ளாக்ஸ், பூஜா வ்ளாக்ஸ்லலாம் நான் வந்து ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் ரொம்ப இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது சேல் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து சொன்னோன்னா அந்த வீடியோக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ப்ராடக்ட்ஸோடைய வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக தனியாக தான் வரும். நீங்கள் அது தனியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வரலக்ஷ்மி பூஜை வர்றதுனால நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. எப்படி கலசம் வைக்கணும், என்னைக்கு கலசம் வைக்கணும், எத்தனை நாள் கழித்து அந்த கலசம் வந்து பிரிக்கணும், சாரீ எப்படி கட்டுறது, இல்லை கலசத்தில் எப்படி அந்த ப்ளவுஸ் பீஸ் யூஸ் பண்ணி கலசம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுறது அப்படின்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. சாரீ எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்றது கம்ப்ளீட்டாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்லையே செக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்றது நான் ரீலில் ஷார்ட்டாக உங்களுக்கு போட்டிருந்தேன். அதோடைய கண்டினியூட்டி இந்த வீடியோ எண்டில் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி போகும். எனக்கு ஒரே மாதிரி ரொட்டீன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பிஸியாக இருக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரியான வ்ளாக்ஸ் வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வந்து வரலக்ஷ்மி நோன்பு லாஸ்ட்டு 1 இயர்க்கு முன்னாடி நான் செஞ்சது. எப்படி அம்மன் வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து எப்படி கலசம் வைக்கணும் அப்படின்றது, அதாவது கலசம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றது. கலசம் வீட்டுக்கு பூஜை அறையில் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் வியாழக்கிழமை ஈவினிங்கு, அதாவது 6 மணிக்குள்ளே வந்து நீங்கள் அம்மனை வந்து வீட்டுக்கு அழைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு டவுட்டாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. புடவை கட்டுறதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே கலசம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த சாரீ டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வாசலில் வந்து தீபதூபம்லாம் காமிச்சிட்டு உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சு. ஸோ 3rd வீக் ஆடி வெள்ளி இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆடி பூரம் வளையல் மாலையெல்லாம் எப்படி செய்யணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கோவிலில் வந்து எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ற வீடியோ இனி வரும். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வரலக்ஷ்மி நோன்பு கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன விளாக் மாதிரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் டேக் கேர்.